வணக்கம் தமிழ் மக்களே. வாடகை வீட்டில் குடியிருக்காத எக்ரிமெண்ட் வாங்க. இன்றைக்கி என்னை ஒருத்தன் இந்த தெரு லட்சுமண் தெருவில் ஒருத்தன் அவ்வளோ வாடகை கொடுத்துட்ருக்கேன், பிள்ளை குட்டியாக வரக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளைண்ட் நான் பண்ணிட்டேன் வேணா. அது என்ன கான்செப்ட்? அவ மேலே எதுவுமே கேஸ் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த வருங்க, தண்ணி கட் பண்ணால் தண்ணி பிடிக்கிறேன். மழை தண்ணி வாழ்க்கைன்னா அப்படி இல்லை. வாடகை வீடுனா கரெக்டாக இருக்கும். வாடகை வீட்டுக்காரன்ட்டு எக்ரிமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையுமே. இது பெரிய கான்செப்ட் இல்லை, இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் வாழ்க்கையில். இதை பாருங்க. இல்லை நீ ஒன்று மண்டே ஏதோ படம் இருக்கு. இந்த தண்ணி ஊற்றுறீங்க போ. இதே வீடியோ இங்கே வா நீலா வா, இதே வீடியோ அப்படியே பிடிச்சிக்க. ஓடிக்கிட்டு இருக்கு. எடுங்க. அப்படி திரும்ப இந்த கையில் வச்சுக்க. நான் அப்படி தண்ணி பிடிக்கிறேன். அப்படியே வச்சிருக்கவா? ஆமாம். இந்த இடத்துல அப்படியே தான் வச்சிருக்கேன். ஊற்றுறது அப்படி திரும்ப அப்படி ஊற்றுறது கேளு. போதுங்க. இல்லை எடுத்துக்கிட்டே. நான் வேலை பார்க்க வேணாமா? நோத்துக்கிட்டே இருக்கா? நீ எடுத்துக்கல. வாய்ஸ் பேசிட்டு மரியாதை. உங்கள் வீட்டை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருக்க மாட்டோம், அந்த வீட்டில் இருக்க மாட்டோம்பா. போலீஸ் ப்ரொடக்ஷன் கஷ்டப்படுறோம். அதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கியா? இது ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி போதும். எந்த வீடு இருந்தால் லட்சுமணன் தெரு வீடு. யாரும் வராதிங்க சார். வாடகைக்கு வரவே கூடாது. பார்த்து பாரு. வாடகை வீட்டில் கஷ்டம் இல்லையா? அடுத்த வயசில் அது லக்ஷ்மணன் தெருவில் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறேன்.
நான் எடுத்துகிறேன் படம். ஆனால் எல்லாருமே வரணும், இந்த தெருவுக்கு வரணும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. நன்றி தமிழ் மக்களே.